புதன் குரு வந்து எப்பவுமே சாதகம் தான். பாதகம் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா புதன் வந்து குருவின் வீட்ல இருக்காரு, மீன ராசியில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அங்க புதன் நீச்சம் பெற்றிருப்பார். நீச்சம் பெற்ற புதனும், ஆட்சியாக இருக்கக்கூடிய குருவும் இருந்தால் பெரிதளவுக்கு புதனுக்கு பாதிப்புகள் இல்லை. அதே அவர் வந்து கன்னி ராசியில இருந்தாலும், இந்த இப்ப நமக்கு வந்து மீன ராசியில புத பகவானும், குரு பகவானும் இணைந்திருந்து, அது பாக்கியத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடக லக்னமாக இருந்தால், அது எந்த விதமான பாதிப்பும் நமக்கு புத பகவானால் வராது. நல்ல சாதகங்கள் நிறைய இருக்கும். பாதகங்கள் குறைவாகவே இருக்கும். நல்ல ஒரு அ குருவினுடைய தன்மையோட சேர்ந்த புத பகவானும் சேர்ந்திருக்கும் பொழுது, அவங்களுக்கெல்லாம் ஐக்யூ ரொம்ப நெறையா இருக்கும். படிப்புல ஆர்வங்கள் நெறையா இருக்கும். புதுசா கத்துக்கிறதுக்கு வந்து அவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. முழுமையாக தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்கக்கூடியது புதனும், குருவும். அதுவும் புதன், குரு சேர்க்கை மிதுன ராசியில இருந்தாலும் அது நன்மையை